Good morning, dear students. The continuation of the last video. The last video just we discussed about what is the primary structure. Okay, primary என்னன்னு பார்த்தோம். நான் சொல்லிட்டேன் primaryனா உங்களுக்கு sequence of amino acids இருக்கும். இதில் வந்து ரெண்டு sequence கூட இருக்கலாம். It may contain one or more sequence of amino acids. Just amino acid நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு primary structure. ஓகேங்களா? சரி. What do you mean by secondary? Secondary என்னன்னு பார்க்க போகிறோம். செகண்டரி என்ன, அதாவது இட் டிஸ்கிரைப் தி ஷேப் இன் விச் த பாலிபெப்டைட் செயின் எக்ஸிஸ்ட். அது எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாலிபெப்டைட் செயின் வந்து ரெண்டு ஷேப்பில் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ பீட்டா ஷீட். வாட் இஸ் தட் சில்ட்ரன்? ஒன் இஸ் ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்லப்பா, இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இமேஜின் சில்ட்ரன் லைக் திஸ், யூ ஜஸ்ட் இமேஜின் லைக் திஸ். அதாவது என்ன பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் மிஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இங்கே என்ன இருக்கும்ப்பா, சிஓவில் ஆக்சிஜன் இருக்குது, இதில் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி சொல்லலாம், இப்படி சொல்கிறேங்க பாருங்கள். இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், சிஓவில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. இந்த OH தான் வெளில போயிடுது, வாட்டர் மாலிகுலர் வெளில போய்டும்லப்பா. உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த லீக்கேஜ் இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லை CO இருக்குது, O இருக்குது, அதே மாதிரி NH இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, இன்னொரு கிளைசின் இருக்கும் இல்லையா. I mean more number of amino acids, every amino acids contain one carboxyl group end and one NH2 end. அப்போது ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்லையுமே ஆக்சிஜன் இருக்கும், ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்லையுமே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங்? அப்போ என்ன ஆகும்னா தே கேன் மேக் அ ஹைட்ரஜன் பாண்ட். அதாவது எப்படி வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டைனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஓகே, வேலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட சேர்ந்து தே ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணலாம், ரைட். சிஸ்டைனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் வேலையில் இருக்கிறது சேர்த்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணலாமா? லைக்வைஸ் தே கேன் ஃபார்ம். இப்போ இருக்கிறான இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இமேஜின் பண்ணிங்க. இந்த த்ரெட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங், உங்களுக்கு த்ரெட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ இந்த லூசின் அண்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த லூசினையும் இந்த சிஸ்டைனையும் தே கனெக்டட் டுகெதர் ஹைட்ரஜன் பாண்டிங். திஸ் சிஸ்டைன் and this leucine they can make a hydrogen bonding. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கா பசங்களா, சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டைன் இந்த லூசின் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும் இல்லையா, CO டபுள் பாண்ட் இருக்கும் இல்லையா, இதுவும் இந்த சிஸ்டைனில் இருக்கக்கூடிய ஹெச்சும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ட்ரா த ஸ்ட்ரக்சர் சில்ட்ரன். இது என்ன இருக்கும், C டபுள் பாண்ட் O இருக்கும்ல. இப்போ அந்த சிஸ்டைனில் என்ன இருக்கும், NH இருக்கும் இல்லையா, NH இருக்கும் இல்லையா. அப்போ இது இருக்கக்கூடிய ஹெச்சும் இந்த இருக்கக்கூடிய ஓவும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், தே வில் மேக் அ ஹைட்ரஜன் பாண்ட். சில்ட்ரன் ஒரே சீக்வன்ஸை நான் போட்டுக்கிறேன், வேறு சீக்வன்ஸை எடுக்கல, ஒரே சீக்வன்ஸில் என்ன ஆகுது, டியூ டு த ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த லூசின் இருக்கக்கூடிய ஓவும் இல்லைன்னா லூசின் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், அந்த ஓவும் அந்த சிஸ்டைனில் இருக்கக்கூடிய ஹெச்சும் என்ன சேர்ந்து பண்ணணும்னா தே வில் மேக் அ ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், if they will make a hydrogen bonding, what will happen children? The structure என்ன ஆகுது உங்களுக்கு, what will happen to the structure children? The structure வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, is getting changed. You just look at children. அப்போ அந்த ப்ரோட்டீன் என்ன ஆகுது உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்குது, சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் யூ லிசன் சில்ட்ரன், இட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போது அந்த லூசின் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், யூ லுக் அட் சில்ட்ரன், லூசின் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் சிஸ்டைனில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரெண்டு சேர்ந்து தே மேக் அ ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ பாண்டிங் இருக்கும்போது என்ன ஆகும், அது எதுவும் கனெக்ட் ஆகுமா, கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன ஆகுது, பெண்ட் ஆகுதா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெண்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா. அதே மாதிரி இன்னொரு நாட் ஓன்லி தட், எந்த ஆக்சிஜனோட எந்த ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகலாம். இப்போ என்ன பாருங்கள், அடுத்து என்னன்னு பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் மறுபடியும் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரக்சரல் பிகம்ஸ் இட்ஸ் கெட்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் சில்ட்ரன், அது உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். அப்போது பிகாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்டிங் இது உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட், ஓகேங்களா, இது உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டிங்னால என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் ஃபோல்டட், ஓகேங்களா. டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் லீனியராக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகுது, செகண்டரி ஸ்ட்ரக்சர் வரும்போது அது ஒன்று கூட ஒன்று அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் லிங்க் ஆகிட்டு டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நாட் ஓன்லி ஹைட்ரஜன் பாண்டிங் உங்களுக்கு என்ன ஆகும், இன்னொரு சீக்வன்ஸ் இதுவும் கனெக்ட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
இது ரெண்டு கனெக்ட் ஆகும், இது ரெண்டும் இன்டர்லிங்க் ஆகும். அப்போ உங்களுக்கு they will get a 2 different type உங்களுக்கு கிடைக்கும். Because of the hydrogen bonding, this structure will be getting fold ஆகுது. fold ஆகுது தெரியுதா உங்களுக்கு? fold ஆகுது because of the hydrogen bonding. ஓகேங்களா? அப்படி fold ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா you are going to get 2 different structure. What are they? That is, இங்கே பாருங்க, இது வந்து folding. இதுக்கு இப்படி fold ஆயிருக்கா உங்களுக்கு? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி fold இருக்கும். இதுக்கு பேர் என்ன? alpha helix. This kind of folding is said to be alpha helix, children. Let me draw the structure, children. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஹெலிக்ஸ். இதுதான் உங்களுக்கு நம்ம காமிச்சேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஓகேங்களா? இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அமினோ ஆசிட்ஸ் தானே. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அமினோ ஆசிட்ஸ். இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிஓவும் இன்னொன்று இருக்கக்கூடிய ஹெச்சும் சேர்ந்து இன்டர்லிங்க் ஆகும். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் இன்னொன்று இருக்கக்கூடிய இன்னொரு அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய ஓ கூட சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இன் திஸ் வே தே வில் ஃபார்ம் அ லாங் ஸ்பைரல் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஓகே சில்ட்ரன்? சரி, அப்போ பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பீட்டா பிளேட்டட் அப்படின்னா உங்களுக்கு அப்படி இருக்கும். இதுதான் பீட்டா பிளேட்டட் ஷீட் சில்ட்ரன். இது பாருங்க உங்களுக்கு, இட்ஸ் நத்திங் பட் பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ். இது ஒவ்வொரு கலரும் மிஸ் அடிச்சிருக்கிறது வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ். இதே மாதிரி இந்த ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்பைன்ட் ஆகும். இது நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இட் கேன் பி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டும் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து எதுனா பாசிபிள் அப்படின்னா, இந்த கீழே இந்த எண்டும் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் அமீன் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும், அதாவது இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிஸ்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டைனும் இங்கே சீரின் இருந்ததுன்னா இங்கே இருக்கிறதும் த்ரூ ஹைட்ரஜன் பாண்டிங் தே கேன் கனெக்ட். அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் கனெக்ட் லைக் திஸ். இங்கே இருக்கிறதும் ஹைட்ரஜன் பாண்டிங் மூலம் கனெக்ட் ஆகலாம். அது மாதிரி இங்கே இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக கனெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டே போகலாம் உங்களுக்கு. திஸ் இஸ் நத்திங் பட் பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ். அப்போது செகண்டரி ஸ்ட்ரக்சரில் 2 பாசிபிளான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ். This is alpha helix, okay, and another structure is beta pleated. Beta pleated na beta pleated. இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. இப்படி ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இங்கேயும் இன்னொரு ஷீட் இருக்கக்கூடிய எது ரெண்டு தே கனெக்டட் டுகெதர் ஹைட்ரஜன் பாண்டிங். லைக்வைஸ் இந்த ஹோல் செக்ஷனுமே தே ஹவ் கனெக்டட் டுகெதர் இன்ட்ரா மாலிகுலர். இன்ட்ரானா வித்தின் த மாலிகுல், வித்தின் த காம்பவுண்ட். சேம் காம்பவுண்ட் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது இன்டர்னா தான் 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட். இது 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இல்லை, ஒரே காம்பவுண்ட்குள்ள உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பாண்டிங், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. எங்கே? ஆல்ஃபா ஹெலிக்ஸ்லையும் உங்களுக்கு பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ்லையும். ஓகேங்களாப்பா? இப்போ பார்க்கலாமா நம்ம? இங்கே கவனிங்க. இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் அரைசஸ். எப்படி செகண்ட் ஸ்ட்ரக்சர் அரைசா? டியூ டு த ஃபோல்டிங் ஆஃப் த பேக்போன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்போன்னா இங்கே என்ன உங்களுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு நான் இல்லாட்டியா என்ன சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பேக் போனில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங்னால உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் சில்ட்ரன், இந்த ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஷீட்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகுது. ஃபோல்டிங் எப்போ உங்களுக்கு ஆகுது? பிகாஸ் ஆஃப் த பேக் போன்னா என்னது உங்களுக்கு, பேக் போன் ஆஃப் த பாலிபெப்டைட் செயின் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங்னால அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மடங்குது, ஃபோல்டிங் ஆகுது. ஃபோல்டிங் எதனால நடக்குது அப்படின்னா டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். Secondary structures arises due to the folding எதனால நடக்குது? பேக்போன் பாலிபெப்டைட்ஸோட பேக்போன்ல இருந்து ஃபோல்டிங் நடக்குது. அந்த ஃபோல்டிங் எதனால வருதுன்னா டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ அந்த மாதிரி வரும்போது 2 டைப்பான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஒன்று என்னன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ், அனதர் ஒன் இஸ் பீட்டா ஷீட். பீட்டா ப்ளீட்டட் ஷீட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பீட்டா ப்ளீட்டட் ஷீட். ஃப்ளீட்ஸ் புடவைக்கு ஃப்ளீட்ஸ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ளீட்டிங் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த பீட்டா ப்ளீட்டட் ஸ்ட்ரக்சர் த பெப்டைட் செயின் ஆர் ஸ்ட்ரெச்ட் அவுட். என்ன பண்ணா மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் இப்படி வரும். வந்து உங்களுக்கு இந்த பிகாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்டிங் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் வரும். திருப்பி என்ன ஆகும்னா அதே மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். ஸ்ட்ரெச்சிங் அண்ட் எலாங்கேஷன் இஸ் பாசிபிள் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ அப்போது ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ப்ரைமரினா என்னப்பா? ஒன்லி சீக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஷேப். என்ன ஷேப் ரெண்டு பார்த்துருக்கோம்?
ஃபோல்டிங் ஆகுது. எதனால ஃபோல்டிங் ஆகுது? ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஃபோல்டிங் ஆகுது. அப்படி ஃபோல்டிங் ஆகும்போது 2 ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. ஒன்று என்னன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் கிடைக்குது, இன்னொன்று வந்து பீட்டா ஷீட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? பீட்டா ஷீட்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கும். பீட்டா ஷீட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ரெண்டுலையுமே என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங். Okay, now we'll move on to the third part, that is this tertiary structure of protein. இது நம்ம இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஓவரால் ஃபோல்டிங். இப்போ இங்கே மிஸ்ஸிங் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆம்லெட் போட்டு வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹீமோகுளோபின். ஓகேங்களா? இந்த இதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது உங்களுக்கு என்னன்னா பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ் இருக்கும், அப்புறம் குளோபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன தட்ஸ் வில் மேக் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர். இது வந்து ரெண்டு சேர்ந்து தான் செகண்டரி உங்களுக்கு பீட்டா பிளேட்டட் as well as குளோபுலர் ஐ மீன் ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் ரெண்டு சேர்ந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பிளேட்டட் சேர்ந்து தான் உங்களுக்கு என்னது செகண்டரி. ரெண்டு சேர்றதான் உங்களுக்கு என்னதுப்பா? இட்ஸ் நத்திங் பட் தீஸ் டூ ஆர் கால்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர். How the secondary structure will make a tertiary structure? ரெண்டு சேர்ந்து எப்படி மாறும் அப்படின்னா this due to the disulfide linkage. சல்ஃபர் இருக்கும் சிலதுல. ஃபார் எக்ஸாம்பிள் சில காம்பவுண்ட்ஸ் மிஸ் நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். சல்ஃபர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நடத்தியிருப்போம். பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ரிங் சில்ட்ரன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டைனில் பார்த்தோம் அப்படின்னா SH ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா? சில காம்பவுண்ட்ஸில் ஆரில் வந்து சல்ஃபர் இருக்கலாம். சிலதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேபி சம் அதர் குரூப்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஃபினைல் குரூப் இருக்கலாம், CH3 குரூப் இருக்கலாம். அந்த மாதிரி குரூப் இருக்கும்போது இப்போ சிஸ்டைனில் என்ன இருக்கும் அப்படின்னா சல்ஃபர் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிஸ்டைன் okay children, this is okay, let me write ஒரு சைக்கிள் பண்ணுறேன். சிஸ்டைன் எழுதிடுறேன். this is சிஸ்டைன். ஓகே, சிஸ்டைன் இப்படி இருக்கு இல்லப்பா? இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் மிஸ் இங்கே எழுதியிருக்கேன், அதை பாருங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து ஆல்ஃபா பீட்டா கிளிக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தே கம்பைன் தெம்செல்வ்ஸ். இப்போ சிஸ்டைனில் இருக்கக்கூடிய சிஸ்டைனில் என்ன இருக்கும்? சல்ஃபர் இருக்குமா? அந்த சல்ஃபர் இன்னொரு சிஸ்டைனில் இருக்கக்கூடிய இது கூட லிங்க் ஆகும் த்ரூ டைசல்ஃபைட் லிங்கேஜ். இந்த சிஸ்டைனில் என்ன இருக்கும்? இந்த சிஸ்டைன்லேயே சல்ஃபர் இருக்கும், இந்த சிஸ்டைன்லேயே சல்ஃபர் இருக்குமாப்பா? த்ரூ டைசல்ஃபைட் லிங்கேஜ் they connected. ஓகேங்களா? இது சிஸ்டைன், இதுவும் சிஸ்டைன். சிஸ்டைனில் என்ன ஃபங்க்ஷன் குரூப் உங்களுக்கு இருக்குது? SH இருக்குது. இதுலேயும் SH இருக்குது, உங்களுக்கு SH இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா SH இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா டைசல்ஃபைட் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். டைசல்ஃபைட் லிங்கேஜ் will form. Disulfide linkage. In this way they form a disulfide linkage. இந்த சிஸ்டைனும் இந்த சிஸ்டைனும் என்ன ஆகும்னா டைசல்ஃபைட். அப்போ எங்கெங்கெல்லாம் சிஸ்டைன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா they connected together disulfide linkage. இப்போ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகும்? நான் மிஸ்ஸிங் பிரைமரி சீக்வன்ஸ் தான் எழுதியிருக்கேன். பிரைமரி சீக்வன்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரைமரி சீக்வன்ஸ் என்ன ஆகும்? they themselves and they combine due to hydrogen bonding. our structures வந்து ஃபோல்டிங் ஆகும். இது இப்படி இருக்காது, லீனியராக இருக்காதுப்பா. you just imagine children, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபோல்டிங் ஆகிடும். ஃபோல்டிங் ஆகிட்டு உங்களுக்கு என்ன இப்படி இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இது வந்து பேஜ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ். தீஸ் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா they connected together the disulfide linkage. ஓகேங்களா? that will create a tertiary structure. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா tertiary structure கிரியேட் பண்ணிடும். tertiary structure கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மிஸ் வந்து ஆரஞ்சு கலர் பென்ல இருக்கிறது வந்து tertiary structure. உள்ள வந்து கிரீன் கலர்ல ஷேட் கொடுத்துருக்கேன் இல்லையா? அது வந்து உங்களுக்கு என்ன செகண்டரி. அதுதான் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா பிளேட்டட். உள்ள ஒரு ப்ளூ கலர்ல ஷேட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோகுளோபின்பா. புரோட்டீன், ஹீமோகுளோபின்ங்கிறது புரோட்டீன் தானே, அதோட ஸ்ட்ரக்சர். அந்த சென்டர்ல ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன அயன் ஆட்டம் இருக்கும். அந்த அயன் ஆட்டம் சுற்றில உங்களுக்கு என்னன்னா which is called porphyrin system சொல்லுவாங்க. இங்கே ஹையர் காலேஜில் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா will be known that what is the meaning of porphyrin. ஓகே, பயாலஜி படிச்சீங்கனாலும் porphyrin இதில் இருக்கும். இப்போ அந்த ரிங்கு வந்து அயன் ஆட்டத்தை வந்து சுற்றில உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சரை மேலே கவர் பண்ண மாதிரி செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் wounded above. செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே உங்களுக்கு என்ன ஆகும்? கண்ணா பின்னான தே கம்பைன் த்ரூ த சல்ஃபைட் லிங்கேஜ் சொல்லியிருக்கேன். அது கம்பைன்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பிரைமரி சீக்வன்ஸு பிரைமரி உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஃபோல்டிங் நடக்குது. அந்த ஃபோல்டிங் எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற மாதிரி ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும்.
அந்த சேஞ்சிங் எப்படி கனெக்ட் ஆகணும், they connected themselves with the disulfide linkage which is nothing but tertiary structure. Okay, okay. ஃபர்தர் ஃபோல்டிங் ஆகும், செகண்டரி ஸ்ட்ரக்சரை ஃபர்தராக ஃபோல்ட் பண்ணுறோம், அதுதான் உங்களுக்கு டெர்ஷரி. புரியுதுங்களா? சரி, நவ் வில் மூவ் ஆன் டு த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் சில்ட்ரன். குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படி எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இஃப் தே கம்பைன் இன் 3D டைமென்ஷனல். இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இதில் ஆல்ஃபா பீட்டா எல்லாமே இருக்குது. ஆல்ஃபா பீட்டா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா எல்லாம் சேர்ந்துருது, எல்லாம் சேர்ந்து ஆல்ஃபா பீட்டா எல்லாமே சேர்ந்துருது, ஆல்ஃபா பீட்டா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த பீட்டா ஆல்ஃபா ஸ்ட்ரக்சர், பீட்டா ஸ்ட்ரக்சர், ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்ந்து வில் கெட் அ finally we'll get on such a complicated protein children, which is nothing but இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரோட்டீன். பிரைமரி சிம்பிளாக இருக்கும், நீட்டமாக இருக்கும். செகண்டரி வந்து ஃபோல்டிங் ஆகிடும். தேர்டு வந்து என்னன்னா செகண்டரி வந்து தே கனெக்டட் டுகெதர் வித் சல்ஃபைட் லிங்கேஜ். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டில் மோர் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். எகைன் தட் ஃபோல்டிங் டூ மெனி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் தே கம்பைன். ஒரு 2-3 ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஐ மீன் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தே கம்பைன் தெம்செல்வ்ஸ். கண்ணாப்படம் கம்பைன் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் பிரிச்சே பார்க்க முடியாது, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. இது பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, டெர்ஷரி இருக்குன்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சச் காம்ப்ளிகேட்டட் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், which is nothing but quaternary structure. ஓகேங்களா? ஓகே, அப்போ வந்து டிஸ்கிரைப்ஸ் டிஃப்ரெண்ட் 3D ஸ்ட்ரக்சர்ஸ் இன் அ பர்டிகுலர் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களாப்பா? ஓகே, அப்போ வந்து என்னன்னா ஆன் ஜாயினிங் மல்டிபிள் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் வி கெட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இது வந்து உங்களுக்கு நம்ம சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் இஸ் லைக் அ கன்ஃபர்மேஷன் ஆஃப் டெர்ஷரி. அப்போ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரோட யூஸ் என்ன, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். அதாவது எப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு ஃபுல் ப்ரோட்டீன் நம்ம எப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா இஃப் இட் கண்டைன் ஒன்லி டெர்ஷரி. இப்போ டெர்ஷரி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா தட் லீட்ஸ் டு அ குவாட்டர்னரி. ஓகேங்களா? டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் தே கம்பைன் தெம்செல்ஸ் இன் அ பர்டிகுலர் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், தே ஃபார்ம் அ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் சில்ட்ரன். ஓகேங்களா? அப்போ ஒரு ப்ரோட்டீன் வந்து குட் நல்ல ப்ரோட்டீன், எஃபிஷியண்டாக ப்ரோட்டீனா, அந்த ப்ரோட்டீன் should be considered to be a very good protein in the sense that should contain these 4 structures effectively. அப்போ வந்து only unless and until if it does not have any tertiary structure, the protein won't be considered as a very good protein. Protein will not function as a efficient protein. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா கண்டிப்பாக அதில் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீனாக உங்களுக்கு எஃபிஷியன்ட் ப்ரோட்டீனாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? சரி, ஹியூமன் இன்சுலினில் என்ன இருக்குன்னா 6 அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகிட்டு உங்களுக்கு என்னன்னா ஹியூமன் ஆல்ரெடி ஐ செட் இன்சுலின் which contain only 51 அமினோ ஆசிட் ரெசிடியூவர் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர். யூ கேன் நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஐ மீன் இன்சுலின் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஹீமோக்ளோபின் வந்து டெட்ராமர் 4 சேர்ந்து தான் ஹீமோக்ளோபின். ஓகேங்களா? ஹீமோக்ளோபின் இஸ் வெரி 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 குட்டி உண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? என்ன இருக்குன்னா 4 ப்ரோட்டீன் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னன்னா டெட்ராமர். இட்ஸ் டெட்ராமர். ஹியூமன் இன்சுலின் இஸ் ஹெக்ஸாமர். ஹெக்ஸானா 6, இது வந்து டெட்ரா 4. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் சில்ட்ரன். இப்போ ப்ரோட்டீனில் ப்ரோலின் ஒன்று நான் மிஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ப்ரோலின் ஒன்று காமிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எஸ், இங்கே இதாக இருக்கு மிஸ் வந்து இந்த ப்ரோலின் காமிச்சேன் இல்லையா, இந்த ப்ரோட்டீனில் ப்ரோலின் ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த ப்ரோலின் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோலின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகும், அதோட தன்மை இழந்துடும். நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா முட்டை ஹீட் பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து செமி சாலிடாக இருக்கும். எக் வந்து இஸ் ரிச் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன். when you heat the protein will be converted into denatured protein. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மிஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி என்ன, செகண்ட் இதில் வந்து மிஸ் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பி விட்றேன். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சான்னு டவுட் இருந்தால் மிஸ் கேளுங்க, மிஸ் வில் கிளாரிஃபை யுவர் டவுட். தேங்க்யூ சில்ட்ரன்.